நம்ம வீட்டு தோட்டம் அழகாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். அதுவும் பளிச்சுன்னு கலர் கலராக பூக்களோட கண்ணை கவர விதமாக இருக்கணும்னு விரும்பாதவங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த லேண்டனா கமரா. இதை தமிழில் உன்னி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அநேகமாக எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும். விலையும் கம்மியான ஒரு செடி தான். அதிகபட்சமாக ஒரு 40 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான் இதோட விலை. இது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான். நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல இதை வைக்கணும். டெய்லி தண்ணி ஊற்றணும். ஈவன் இப்போ குளிர்காலத்தில் கூட தண்ணி ஊற்றலைன்னா அந்த இலைகள் வாடிரும். அதனால் டெய்லி தண்ணி ஊற்றணும் நம்ம. அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம், அதாவது நம்ம மாட்டு சாணமோ அல்லது எனி கம்போஸ்ட் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உரமாகலாம், ஒரு கையளவு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டால் போதும். அது பாட்டுக்கு வளர்ந்து ஒரு நாள் கூட பூ இல்லாமல் செடி இருக்காது. இந்த எல்லோ செடி பார்த்திங்கன்னா 10 வருஷங்களுக்கு மேலே என்கிட்ட இருக்குது. அது அது பாட்டுக்கு ஒரு நாள் கூட பூ இல்லாமல் இருந்ததில்லை. இந்த ரெட்டும் கூட எப்போதுமே பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் 10 வருஷத்துக்கு மேலே நான் வளர்த்துட்ருக்கேன். இந்த ரெட் முதல்ல ஆரஞ்சு அண்ட் எல்லோவாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆனோன்னா ஃபுல் ரெட்டாக மாறிடும். இது பாருங்கள், இது ஒயிட் கலர் லேண்டனா. இதுவும் வீக் ஸ்டெம்மாக தான் இருக்குது, அதாவது கிளைம்பிங் வெரைட்டி. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து அதில் இதை அந்த சப்போர்ட்டில் வளர விட்டோம்னு சொன்னால் அழகாக வளரும், நிறைய பூக்கும். பளிச்சுன்னு ஒயிட் கலர் அழகாக இருக்குது பாருங்கள். லாவெண்டர் கலர் லேண்டனா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லாவெண்டர் ஒயிட்லாம் ரொம்ப காமன் கிடையாது, கொஞ்சம் ரேர் தான். இதுவும் ஸ்டெம் கிளைம்பிங் வெரைட்டி. நான் சப்போர்ட் கொடுத்து தான் இதை வளர விட்டுருக்கேன். அப்படி நம்ம சப்போர்ட் கொடுத்தோன்னு சொன்னால் அழகாக வளர்ந்து உயரமாக, சில இடங்கள் நல்லா கட் பண்ணி உயரமாக வளர்த்து விட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்ல அடர்த்தியாக புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த ஷேப் இல்லாமல் வளரக்கூடிய அந்த கிளைகளை எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுறணும். அப்படியே அடிக்கடி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் புது புது கிளைகள் நல்ல அடர்த்தியாக புஷ்ஷாக நிறைய பூக்கும். இந்த லேண்டனாவும் மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை செடி தான். இதோட இலையால் நம்ம டீ மாதிரி, அதாவது காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை சூடாக நம்ம குடித்தோன்னா நமக்கு தலைவலி, கோல்டு இதெல்லாம் பறந்து போயிடும். ஃப்ளூ, ஃபீவர், சளி தொல்லை இதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்ல மருந்து. அதோட இதை இந்த இலையை அரைச்சி நம்ம மூட்டு வலிக்கு அல்லது ஏதாவது காயம்பட்ட இடம், ஊண்டு மாதிரி காயம்பட்ட இடம், அதுக்கப்புறமா இந்த தசை பிடிப்புன்னு சொல்லுவோமே, ஸ்ப்ரெயின், இந்த மாதிரி காயம்பட்ட இடத்துல எல்லாமே நம்ம அதை பற்று மாதிரி தேய்ச்சி அப்படியே போட்டோன்னு சொன்னால் வலி நீங்கிரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த லேண்டனாவில் பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டியும் இருக்குது. அது பிங்க் கலரில் காடு மாதிரி காலி மனை பகுதியிலெல்லாம் வளர்ந்துருக்கும், நிறைய காய் இருக்கும். அதுவே கீழே விழுந்து முளைச்சி திரும்ப திரும்ப பெருகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் ரொம்ப ரேராக தான், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சீடு வந்திருக்கு, ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு. ரொம்ப ரேராக தான் இது வரும். இது எனக்கு நான் போட்டு பார்த்தேன், எனக்கு முளைக்கலை. ஆனால் நான் ஸ்டெம் கட்டிங்கில் தான் ப்ராப்பகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்து அதில் கீழே உள்ள இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி மேலே மட்டும் ஒரு 4-5 இலைகள் வச்சு அதை நான் மண்ணில் நட்டு வச்சுருக்கேன். சில நேரம் தண்ணியில் கூட ஒரு போட்டு வச்சோன்னா ஒரு 10 டேஸில் இந்த பகுதியில் வேர் வந்துடும். அதுக்கப்புறம் கூட நம்ம மண்ணில் நட்டு வைக்கலாம். மற்றபடி அப்படியே நம்ம சாயிலில் மண்ணில் நட்டு வச்சோன்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஒரு 15 டேஸில் அழகாக புது இலை வந்துடுது, வேர் புது இலை வந்துடுது. அதனால் ப்ராப்பகேட் பண்ணுறதும் ஈஸி தான். இந்த லேண்டனா வருஷம் முழுக்க அழகாக பூக்கிற ஒரு செடி மட்டும் இல்லாமல் சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி. அதை நம்ம எல்லாரும் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.